நீங்க சொல்றீங்க ஜனாதிபதியாக இந்த கேள்வியை எழுப்பல. ஏன்னா இந்த விவகாரம் கோர்ட்டில் எப்போ வந்தது, அவர் இவ்வளோ நாள் கழித்து இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார், ஒன்றிய அரசுடைய குரலாக ஒலிக்கிறார் அப்படின்னு தான் முதலமைச்சரும் அப்படி தான் சொல்லியிருந்தார். இப்போ நீங்களும் அதான் சொல்கிறீங்க. பாஜக முன்னாள் தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு, ஜனாதிபதி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி எழுப்பிய கேள்வியை வைத்து தமிழக அரசியல் கட்சியினர் குழப்பி வருகிறார்கள் அப்படிங்கிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜனாதிபதி அவர் வரம்புக்குள் பணியாற்றுகிறார், கேட்கப்பட்ட கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள் பதில் சொல்ல போகிறார்கள், ஆனால் தமிழக முதலமைச்சர் தேவையில்லாமல் பேசுகிறார் அப்படிங்கிறார். இந்த வழக்கினுடைய வெற்றி யாருக்குன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தான். இன்னும் நான் சொல்றேனே, தனிப்பட்ட மு.க. ஸ்டாலின் என்கிற மனிதருக்கான வெற்றி. அவர் குழப்புறாருன்னு இவங்க சொல்றாங்க. அவர்தான் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க காத்திருந்தவர்கள் முகத்திரையை கிழித்திருந்தார். யதார்த்தமான உண்மை அதுதான். ஏன்னா இந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிற ஒரே வார்த்தை தான் சார். ஆளுநருடைய அதிகார வரம்பு இருக்குல்ல, அந்த ஆளுநருடைய அதிகார வரம்புக்குள் ஒரு இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு பக்கத்துல அந்த இருளில் வெளிச்சம் பாய்ச்சுவதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள் என்று கேட்டால், நம்பூதிரிவார் தயாராக இருந்தார், ஆனால் வெளிச்சம் பாய்ச்ச முடியல. கலைஞரே தயாராக இருந்தால் வெளிச்சம் பாய்ச்ச முடியல. எஸ்.ஆர். பொம்மை தயாராக இருந்தால் அவராலும் வெளிச்சம் பாய்ச்ச முடியவில்லை. இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்கிற இந்த தலைவர் தான் வெளிச்சம் பாய்ச்சினார். அந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுக்கு ஒரு அர்த்தத்தை நீதிமன்றத்தின் மூலமாக கொண்டு வந்தார். அதன் மூலமாக ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது எத்தகையது, எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது, எதை செய்வதை போல அவர் பாவலா காட்டி கொண்டிருக்கிறாரோ அதையெல்லாம் அவர் செய்ய முடியாதுங்கிறத இந்த தீர்ப்பின் மூலமாக உணர்த்தியது யார்? இவங்க சொல்றாங்கல்ல குழப்புகிறாருன்னு, அந்த தலைவர் தான். இப்போ இதுல நீங்க குடியரசுத் தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது குடியரசுத் தலைவருடைய ஸ்டேட்மெண்ட்டே இல்லைன்னு முதலமைச்சர் சொல்கிறார், நானும் சொல்கிறேன், எல்லோருடைய கருத்தும் அதுதான். நீங்க ஆஃப் தி ரெக்கார்டா ஊடகவியலாளர்கிட்ட கேட்டீங்கன்னா கூட அதே கருத்தை தான் வெளிப்படுத்துவாங்க, சட்ட நிபுணர்களும் அதே கருத்தை தான் வெளிப்படுத்துவாங்க. அதுல எல்லாம் ஒன்றும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது. நமக்கு தெரியும் குடியரசுத் தலைவருக்கு என்ன கருத்து இருக்கும்னு சொல்லி. அரசியல் ரீதியாக தொடர் பயணத்தில் பார்த்து வருகிற செய்தி தான் இதெல்லாம். இப்போ ஏன் குடியரசுத் தலைவருக்கு இந்த 14 கேள்வி எழுந்தது?